அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பாரதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்துடைய புது அப்டேட்டு, 2 முக்கியமான அப்டேட்டை பற்றி வந்து பேச போகிறோம். ரொம்ப தெளிவாக வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் அதில் போயிடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தது என்னென்னா, ஹிந்தி பெல்ட்டில் வந்து இந்த படம் வந்து எங்கே ரிலீஸ் ஆக போகுது, என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் உருவாக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் திரைப்படம் வந்து மிகப்பெரிய பொட்டன்ஷியலில் தமிழ்நாடு முழுக்க, சவுத் இந்தியா முழுக்க மிகப்பெரிய கலெக்ஷன் வந்துச்சு. ஆனால் ஹிந்தி பெல்ட்டில் அப்போ வந்து ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாச்சு. ஏன்னா 4 வாரத்தில் வந்து ஓடிடிக்கான அக்ரிமெண்ட் போட்டதுனால அங்கே வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகி 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில், அதாவது அமேசான் பிரைமாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் நாங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்போ கேள்வியை வச்சுருந்தாங்க. அதற்கு பிறகு வந்த திரைப்படங்கள் தான் கங்குவா திரைப்படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தக்லீஃப் திரைப்படமாக இருக்கட்டும், இது எல்லா திரைப்படங்களும் அப்படி தான் வந்துச்சு. ஸோ இந்த சூழ்நிலைக்குள்ளே அந்த 2 திரைப்படங்களுக்கும் மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக, அதே மாதிரி விமர்சன ரீதியாக பெரிய நல்ல பேர் கிடைக்கல அப்படிங்கிறனால அந்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு கலெக்ஷன் பண்ண முடியல. அப்போ கூட கங்குவா திரைப்படம் வந்து 15 கோடி 20 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டு இருக்குது. ஸோ படம் கிளிக் ஆகிடுச்சுன்னா ஹிந்தி மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து பிடிக்க முடியும் அப்படிங்கிறனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறது அக்ரிமெண்ட் போட்டு ஹிந்தியில் வந்து படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா நேற்று அறிவிச்சிருக்காங்க. பென் மருதார் அப்படிங்கிற அந்த கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டரில் ஒன் ஆஃப் த முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டராக. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு இடத்த நோக்கி வந்து நகருது. வார் 2 அதுக்கப்புறம் கூலி 2 திரைப்படங்களுக்கான அந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது வரும்பொழுது 2 திரைப்படங்கள் விமர்சன ரீதியாக நல்லபடியான நல்ல இடத்த பிடிக்கணும், 2 படங்களும் நல்லபடியாக ஓடணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய எண்ணமும் சரி, எனக்கும் சரி. ஆனால் வார் 2 படம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய வந்து இதே மாதிரி படங்கள், பதான் திரைப்படமாகட்டும், டைகர் திரைப்படமாகட்டும், இது எல்லா திரைப்படங்களுமே இதே கான்செப்டுக்குள்ளே தான் வந்துருக்குது. ஸோ அந்த படங்களுக்கான ஒரு ஓப்பனிங் முடிஞ்ச பிறகும் கூலி படத்துக்கான ஓப்பனிங் வந்து அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இப்போ இருக்க நிலைமையில் சவுத் இந்தியாவில் எந்த அளவுக்கு இந்த படம் வந்து பயங்கரமாக கூலி திரைப்படம் வந்து பேசப்படுதோ அந்த இம்பாக்ட் வந்து ஹிந்தி மார்க்கெட்லேயும் பெரிய அளவுக்கு வந்து ரீச் ஆகும். ஏன்னா லோகேஷ் கனகராஜோடைய பேராகட்டும், ரஜினி சாரோட பேராகட்டும், அதே மாதிரி அமீர் கான் சார் உள்ளுக்குள்ளே வந்த பிறகு இன்னும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து பேசப்பட்டு இருக்குது. ஸோ இந்திய லெவலில் பெண் மருதார் வந்து அந்த நார்த் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பெரிய அளவுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோடு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. படத்துடைய கிளிக் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. நல்ல ஓப்பனிங்கு, நல்ல ஒரு பெயர் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு ரீச் ஆகும். ஜெயிலர் மாதிரியான ஒரு டாக் வந்துருச்சுன்னா படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் லெவலும் இருக்கட்டும், அதே மாதிரி வந்து படத்துடைய ரீச்சும் பயங்கரமாக இருக்கும். மோனிகா பாட்டாக இருக்கட்டும், இதுக்கு அப்புறமேட்டு வரப்போகின்ற இந்த பவர்ஹவுஸ் பாட்டாக இருக்கட்டும், இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணப்படுகின்ற விதமாக இருக்கட்டும், அது வந்து ரீச் ஆக போகிற விதம், இது எல்லாமே படத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற மாற்று கருத்து கிடையாது. 2வது அப்டேட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அனிருத் அவர்கள் வந்து புது அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தால மோனிகா பாட்டு இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து பாட்டு சிக்கிட்டு வைப்பா பாட்டாக இருக்கட்டும், 2 பாட்டுமே மிகப்பெரிய ஹிட்டான பிறகு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர்ஹவுஸ் பாட்டை வந்து பயங்கரமாக ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி 3rd சிங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 22ஆம் தேதி நைட்டு 9:30 மணிக்கு அனிருத்துடைய கான்சர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டு வந்து ரிலீஸ் பண்ண போது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வராப்பில், ஸ்ருதிஹாசன் அவர்கள் வராங்க, அதே மாதிரி நாகார்ஜுன சார் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அரங்கம் அதிரட்டுமே அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ரீச் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்சர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1 நிமிஷத்துக்காக வந்து பாட்டு பாடியிருந்தார் அனிருத் அவர்கள். அதுவே மிகப்பெரிய ரீச் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச பவர்ஹவுஸ் பாட்டாகட்டும், அதே மாதிரி கூலி படத்துடைய அந்த முதல்ல வந்து சில டைட்டிலில் வந்து அந்த தீம் மியூசிக் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து அங்கே டிஸ்பிளே செய்யப்படும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையோட நானும் காத்துட்ருக்கிறேன். ஸோ சன் பிக்சர்ஸ் வந்து அவங்களுடைய ஃபார்மேட்டில், நம்ம ஒரு ஃபார்மேட்டில் யோசிச்சுட்ருக்கோன்னா அவங்களுடைய ஃபார்மேட்டில் வந்து அவங்க ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ட்விட்டரில் வந்து ஃபேன்ஸை பேசிக்கிட்டு இருக்க பல விஷயங்கள் யோசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படின்னா, நம்ம என்னமோ வந்து நமக்கே எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயத்தை தான் படத்தில் பண்ணணும், நமக்கு பிடிச்ச மாதிரி தான் கதை அம்சம் வைக்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி தான் ப்ரொமோஷன் பண்ணணும், நமக்கு பிடிச்ச மாதிரி தான் படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே நம்ம இருக்கோம். என்ன விஷயம் இருக்குன்னா, நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த விதத்தை விட மிக அற்புதமான ஒரு ஃபீலிங்கை அந்த படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். அண்ணாத்த திரைப்படத்துக்கு பிறகு ஜெயிலர் திரைப்படம் வரும்பொழுது அந்த ஜெயிலர் திரைப்படத்துக்காக அந்த முதல் ஷோவை பார்க்கும்போது என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, பீஸ்ட் படம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நெல்சன் படம் பண்ண வரும்போது என்ன நினச்சிட்டு இருந்திருப்பாங்க, நம்ம எல்லாம் ஒரு ஃபார்மேட்டில் வந்து நினச்சிட்டு இருப்போம். தலைவருடைய அந்த ஆடியோ லான்ச்சோட பேச்சுக்கு பிறகு எல்லாருமே வந்து என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க, படம் வந்து சொன்ன விதத்துக்கு கரெக்டாக செய்யப்பட்டுனா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதை தாண்டிய ஒரு இம்பேக்ட் வந்து அந்த படம் கொடுத்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஃபீலிங்கை வந்து அந்த படம் கொடுத்துச்சு. அதுதான் அந்த படத்துடைய வெற்றிக்கான காரணமாக இருந்துச்சு. இது வரைக்குமே கூலி படத்துக்குள்ளே யாரோட கேரக்டர் என்ன, யார் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எந்த விதத்துலையுமே வந்து ரிவீல் ஆகவே இல்லை. படத்துடைய கதையாக இருக்கட்டும், கதை நடக்கிற விதமாக இருக்கட்டும், எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ண முடியாத அளவுக்கு
அவங்க பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா படத்தை கொண்டு போயிட்டுருக்காங்க. தளபதி படத்தில் கொடுக்கப்பட்ட அந்த இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் மூலமாக எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்போ அந்த படத்தில் எந்த அளவுக்கு அவர் வந்து இம்ப்ரெஸ் ஆகிருப்பார் அப்படிங்கிறது நம்ம உணரணும். அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இதற்கு முன்னாடி, அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சு டப்பிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணி முடிக்கிறதுக்கு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ரெஷரில் வந்து 2 வருஷமாக வேலை செஞ்சுருக்காரு. ஆனால் இப்போ கடைசியாக கொடுத்த அந்த இன்டர்வியூவில் பார்க்கும்போது ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்கார். அவர் எடுத்த அந்த அவுட்புட்டில் மிகப்பெரிய திருப்தியோடு இருக்கார் அப்படிங்கிறத நம்மளால் வந்து உணர முடியுது. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருந்து அந்த படத்தை பற்றி அவர் பேசிகிட்டு இருந்தார். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு டைரக்டருக்கு சரியான நேரத்தையும் அதே மாதிரி ரிலீஸ் டேட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் கொடுத்தா அந்த டைரக்டர் எந்த அளவுக்கு அற்புதமாக வேலை செய்வார் அப்படிங்கிற விஷயத்த லோகேஷ் கனகராஜோடைய பேட்டியை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக புரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி பண்ணப்பட்ட சில படங்களுக்கு அவருடைய அந்த ரிலீஸ் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணனால தான் அவரால் சில அவுட்புட் கொடுக்க முடியல அப்படிங்கிறத அவர் ஓப்பனாக பல இடங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அந்த ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிரியேட்டருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹாலிவுட்டில் அப்படி பண்ண மாட்டாங்க. இப்போ கிறிஸ்டோஃபர் நோலன் உட்பட 2 வருஷத்துக்கு கழிச்சு அந்த படம் இந்த டைமில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு முடிவு பண்ணிது. அந்த முடிவு பண்ண பிறகு அந்த டிக்கெட்டை வந்து இந்த டைமில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அது டிக்கெட்லாம் புக் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனை அந்த நாளுக்காக பிளான் பண்ணி பண்ணுறாங்க. நீங்கள் இவ்வளோ யோசிச்சோம்னா நம்ம முதல்ல பார்த்து ரசித்த ஜுராசிக் பார்க் படமே கிட்டத்தட்ட வந்து 50 நாட்கள் 60 நாட்களுக்குள்ளே ஷூட்டிங் முடிச்சிருக்காங்க. படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்குமே முடிச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு பிளான்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எவ்வளோ பெரிய மார்க்கெட், எவ்வளோ பெரிய வந்து பிளான் பண்ணி படங்கள் பண்ணாலும், பட்ஜெட்டில் படம் பண்ணாலும் பிளானிங் தான் ரொம்ப முக்கியம். தமிழ் சினிமா வந்து ரொம்ப லேக் ஆகிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, நிறைய பெரிய பெரிய டேரக்டர்னு சொல்லிட்டு இருக்க பல டேரக்டர் வந்து நேரத்தை கடத்தி தான் தமிழ் சினிமா வந்து ரொம்ப டல்லாக நேரத்தை நோக்கி நகர்த்திட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டாலும் கரெக்டான பிளானிங் இருந்தால் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வந்து ரீச் பண்ண முடியும். லோகேஷ் கனகராஜ் இருக்கட்டும், கார்த்திக் சுப்புராஜ் ஆகட்டும், இவங்கெல்லாம் ரொம்ப சீக்கிரம் படம் பண்ணி முடிக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே ஷூட்டிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 நாட்களுக்குள்ளே படம் பண்ணி முடிக்கிறாங்க. இந்த மாதிரி பல டேரக்டர் பண்ணுறதில்ல. வெறும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக கதை எடுத்துக்கிட்டு ஒரு 4-5 வருஷங்கள் கடத்திட்டு போகிறதுனால தான் பெரிய பெரிய படங்கள் பெரிய பெரிய ரீச் கொடுக்க முடியல. உதாரணத்துக்கு நிறைய திரைப்படங்கள் வந்து இப்போது தெலுங்கு சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹனுமான் ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாகுபலி, RRR இந்த படங்களுக்கெல்லாம் பிறகு நிறைய பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து அங்கே எடுக்கப்பட்டு இருக்குது. சில ஸ்டாரோட படங்கள் ஓட மாட்டேங்குது அப்படின்னா கூட அவங்களுடைய புது முயற்சிகள் வந்து உருவாயிருக்கு. இங்கே வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து LCUன்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது அங்கே ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு வந்து பழைய புராணங்கள்ல இருந்த ஒவ்வொரு கேரக்டரும் உள்ளுக்குள்ள கொண்டு வந்தார். ஹனுமான்லேருந்து அதுக்கப்புறம் காளி கேரக்டர்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வராரு. அந்த விஷயங்கள் அங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க ரொம்ப வேகமாக அந்த படங்கள் பண்ணுறாங்க. ஒரு வருஷம் பிளான் பண்ணால் ஒரு வருஷத்தில் படமே ரிலீஸ் ஆகுது. ஆனால் இங்கே ஒரு பிளான் பண்ணால் அந்த பிளானிங்க்கான அந்த எக்ஸிக்யூஷன் டைம் வந்து ரொம்ப அதிகமாகுது. அதெல்லாம் உடச்சி பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரஜினி சாரும் கமல் சாரும் இந்த 2 திரைப்படங்களை ஒத்துக்கிட்ட பிறகு மிகப்பெரிய ஒரு இடத்தை நோக்கி வந்து நகர்ந்து கொண்டு போகிறாங்க. ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா கூலி படம் ஸ்டார்ட் பண்ணி அந்த படம் முடிச்சாரு. ஜெயிலர் படம் வந்து பார்த்திங்கன்னா 20-30% வந்து முடிக்கிற அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வேகத்தை இதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் வந்து லோகேஷ் கனகராஜ் மாதிரி சீக்கிரம் படம் பண்ண முடிக்கிற அந்த டேரக்டர் கூட வந்து ஒர்க் பண்ணி சீக்கிரம் அந்த இடத்த நோக்கி நகர்ந்து போனாங்கன்னா பெரிய ரீச் வந்து தமிழ் சினிமா வந்து அடைய முடியும். மலையாள சினிமாவும் தெலுங்கு சினிமாவும் கன்னட சினிமாவும் மிகப்பெரிய பட்ஜெட்டை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்காங்க. அதில் மலையாளம் தெலுங்கும் வந்து போட்டி போட்டுக்கிட்டு வந்து இந்திய சினிமாவில் பெரிய இடத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்காங்க. தமிழ் சினிமா தான் இன்னும் அமுக்கிட்டேன் பிதுக்கிட்டேங்கிற அந்த கதைகள் இருந்துக்கிட்டு சமூக நீதி பேசுகின்ற விஷயங்கள் மட்டுமே, அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா அரசியல்வாதிகளுக்கு தகுந்த படங்களை பண்ணுறதை விட்டுட்டு கற்பனை திறனை வளர்த்துக்கின்ற படங்களை, மக்கள்கிட்ட ஒற்றுமையை உருவாக்குகின்ற படத்தை வந்து பண்ணால் மிகப்பெரிய ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லி தோணுச்சு, சொல்லிட்டேன். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தால் சரி கமெண்ட்டில் போடுங்க. மறுபடியும் ஜூலை 22ஆம் தேதி வந்து அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு, பாடல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அதில் இருக்க வைப்பை வச்சுக்கிட்டு வந்து மறுபடியும் பேசுவோம். நாளைக்கு என்ன அப்டேட்டுங்கிறத வந்து பார்த்துட்டு டீட்டெயிலாக பேசுவோம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதலாம், என்ன வேணாலும் எழுதலாம். அதை பற்றி வந்து டிஸ்கஷன் வந்து நம்ம கமெண்ட்டில் வச்சுக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.